கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 10. சவுகார் முருகேசம் பிள்ளை வீட்டிலிருந்து கிருஷ்ணாராவ், இந்திராபாய் முதலியவர்கள் கள்ளரை துரத்தி கொண்டு சென்ற பின் இந்திராபாயின் சிநேகிதாகிய சுந்தராம்பாள் மிக்க கலவரமும் துயரமும் அடைந்து கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் இந்திராபாயை கொண்டு வந்து விட்டு சென்ற சற்று நேரம் கழித்து அங்கு வந்தாள். அவள் இந்திராபாயை கண்டதும் சந்தோஷம் அடைந்து சங்கதி என்னவென்று விசாரித்தாள். இந்திராபாய் கூறிய யாவும் கேட்டபொழுது அவள் நெஞ்சு திடுக்கிட்டு பிரமிப்படைந்தாள். கடைசியில் இந்திராபாயை நோக்கி, அந்த முஷ்டிகரம் என்ற கள்ளன் எவ்வளவு தேடி பார்த்தும் கடைசியில் உன் தந்தையிடம் சிக்கிய அவனை பற்றிய உளவுகள் அடங்கிய கடிதங்கள் அவனுக்கு அகப்படவில்லையா என்று வினவினாள். இந்திராபாய், இல்லை, இப்பொழுது நான் ஒரு புது இரும்பு பெட்டி வாங்கியிருக்கிறேன். அது எத்தகைய கள்ளராலும் உடைக்க முடியாது. எத்தகைய நெருப்பும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. வா, அதை உனக்கு காட்டுகிறேன் என்று கூறி அவளை அப்பெட்டி அருகில் அழைத்து கொண்டு சென்றாள். அச்சமயம் அவர்கள் மட்டும் அந்த அறையில் உள்ள பெரிய பீரோவின் பின்னுள்ள திரையை நீக்கி அதன் பின்பக்கம் பார்த்திருந்தால் முஷ்டிகரம் அங்கு நின்று கொண்டு தாங்கள் பேசிக்கொண்டிருப்பதை திரையிலுள்ள ஒரு துவாரத்தின் வழியாக பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று தெரிந்து கொள்வார்கள். இந்திராபாய் பெட்டியை பற்றி கிருஷ்ணராவ் மிக்க சந்தோஷமடைந்தார் என்றாள். சுந்தராம்பாள், நீயும் மிக்க சந்தோஷமடைந்திருப்பாய். நானும் என் தந்தையிடம் கூறி இத்தகைய பெட்டி ஒன்று வாங்கும்படி செய்ய போகிறேன் என்றாள். பெட்டியை பார்த்து முடித்த பின் சுந்தராம்பாள் எழுந்து வீட்டிற்கு செல்ல புறப்பட்டாள். இந்திராபாயும் அவளை வழிவிட எண்ணி அவள் கூடவே சென்றாள். இருவரும் அறையை விட்டு சென்றதும் முஷ்டிகரம் திரைமறைவிலிருந்து வெளியில் வந்தான். சற்று நேரம் நாற்புறங்களிலும் பார்த்துவிட்டு கன்னிகைகள் அதிசயத்தோடு பார்த்து கொண்டிருந்த அப்பெட்டியின் அருகில் சென்று நின்று அதை உற்று பார்த்தான். ரகசியமாக அதை சோதித்தும் பார்த்தான். அதற்குள் யாரோ வருவது போல சத்தம் கேட்கவும் பெட்டியை வெறுப்போடு பார்த்துவிட்டு மறுபடியும் திரையின் மறைவின் போய் பதுங்கிக் கொண்டான். இந்திராபாய் திரும்பி அறைக்குள் வந்து சாய்வு மேசையின் அருகில் உட்கார்ந்து லாயர் பெரியசாமி பிள்ளை கொடுத்த தன் ஆசியை பற்றிய பத்திரங்களை எடுத்து பார்க்க தொடங்கினாள். இந்திராபாய் அக்கடிதங்களை பார்த்து கொண்டே இருக்கையில் முனியன் என்ற வேலைக்காரன் கையில் ஒரு கடிதத்தில் கட்டப்பட்ட சிப்பத்தை எடுத்து வந்து இந்திராபாயை நோக்கி, அம்மா, தங்களுக்கு ஒரு சிப்பம் வந்திருக்கிறது. கிருஷ்ணாராவ் அனுப்பினாராம். இதில் சில உளவுகள் இருக்கிறதாம். இதை பத்திரமாக புது பெட்டியில் வைக்கும்படி கூறினாராம் என்றான். இந்திராபாய் அதை கரத்தில் வாங்கி கொண்டு, வெளியில் மிக்க குளிராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். இச்சிப்பம் ஒரு பனிக்கட்டி போல இருக்கிறதே என்றாள். முனியன் கடைக்கண்ணால் அவள் முகத்தை பார்த்து கொண்டே ஆமம்மா என்றான். இந்திராபாய் அச்சிப்பத்தை கொண்டு போய் புது பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். அவள் அறை விட்டு சென்றதும் முன் அறையில் மறைந்திருந்த முனியன் புத்தக சாலைக்குள் வந்து அதன் மத்தியில் நின்று ஒருவரும் இல்லை என்று உணர்த்த பின் திரையின் பின்னால் இருக்கும் முஷ்டிகரத்திற்கு கைகளால் சமிக்கை காட்டினான். அறையில் மங்களாக தீபம் எரிந்து கொண்டிருந்தது. முனியன் சமிக்கை காட்டிய மறுவினாடி முஷ்டிகரம் திரையின் பின்னிருந்து வெளியில் வந்தான். அவன் வந்ததும் பெட்டியின் அருகில் சென்று அதை நன்றாக உற்று நோக்கிய பின் அதன் மேல் கரத்தை வைத்து பார்த்து, முனியன், எல்லாம் திருப்திகரமாக நடைபெறுகிறது என்றான். அதற்குள் ஏதோ சந்தடியை கேட்ட முனியன், உற்று கேள் என்றான். இருவரும் உற்று கேட்ட பொழுது அறையை நோக்கி யாரோ ஆள் வருவது போல காலடி சத்தம் கேட்டது. தக்ஷணம் இருவரும் துரிதமாக சென்று திரையின் பின் மறைந்து கொண்டார்கள். மறுவினாடி இந்திராபாயின் தோழியாக மாரி என்பவள் அறைக்குள் வந்தாள். அவள் வந்ததும் அங்கிருந்து தீபங்களை எல்லாம் நன்றாக ஏற்றிவிட்டு இந்திராபாய் எடுத்து வரச் சொன்ன ஏதோ புத்தகத்தை பார்க்க தொடங்கினாள். அவள் திடீரென்று நின்று உற்று கேட்டாள். உடனே தனக்குள் கலக்கமடைந்து எழுந்து கதவின் அருகில் சென்று சின்னசாமியை கூப்பிட்டாள். சின்னசாமி உடனே, மாரி, என்ன சங்கதி என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான். மாரி ஒன்றும் கூறாமல் அவன் உள்ளே வந்து நின்றதும் பேசாமல் நின்று, உற்று கேள், இதென்ன சத்தம் என்றாள். சின்னசாமி, என்ன சத்தம் கேட்டாய் என்றான். மாரி, பேசாமல் கவனி, யாரோ வேதனைப்படுவது போலும் பெருமூச்சு எறிவது போலும் சத்தம் கேட்டது என்றாள். சின்னசாமி இரண்டொரு வினாடி உற்று கேட்டு, சிறு பெண்களாகிய நீங்கள் இதில் பேய் இருக்கிறது என்றே கலவரப்படுகிறீர்கள் போல காண்கிறது என்றான். மாரி, சின்னசாமி, முட்டாள்தனமாக பேசாமல் சற்று நிதானமாக உற்று கேள் என்றாள். சின்னசாமி அவ்வாறே உற்று கேட்டான். ஆம், அவள் கூறியபடி அதிசயமான ஒருவித சத்தம் கேட்கிறது. அவன் மிக்க கலவரமடைந்து விட்டான். அவன் மிரண்ட பார்வையோடு அறையின் நாற்புறங்களிலும் நோக்கினான். அவன் முகத்தில் பீதி அடைந்து விகாரம் உண்டாயிற்று. மாரி புதுப்பெட்டியை நோக்கி 2-3 அடிகள் முன் சென்றாள்.
ஆனால் உடனே தன் கரத்தை நீட்டி சற்றென்று மடக்கிக் கொண்டு பின்னடைந்து, இதென்ன விபரீதம்? இப்பெட்டியின் மேல் நீர் கொட்டுகிறதே, இதன் அருகில் மிக்க குளிர்ச்சியாக இருக்கிறதே என்று பெருமூச்சு விட்டாள். உண்மையில் பெட்டியின் மேல் நீர் கசிந்து கொண்டிருக்கிறது. சின்னசாமி அதன் மேல் கையை வைத்ததும் பயத்தோடு அலறிக்கொண்டு தூர வந்து விட்டான். அவன் மாரியை நோக்கி, இது என்னவென்று நினைக்கிறாய் என்றான். மாரி எனக்கொன்றும் தெரியவில்லை. நான் உடனே சென்று இதை பற்றி இந்திராபாயிடம் கூறிவிடுகிறேன் என்றாள். அவள் அங்கிருந்து கலவரத்தோடு ஓடி இந்திராபாயின் அறைக்குள் நுழைந்தாள். இந்திராபாய், மாரி, என்ன சங்கதி? நீ ஏதோ பேயை பார்த்து பயந்து ஓடி வந்தவள் போல காணப்படுகிறதே என்றாள். மாரி வாய்க்குடறிக்கொண்டு, அம்மா, அது அப்படித்தான் தெரிகிறது. எனக்கு என்னவென்று தெரியவில்லை. ஓ, அந்த பெட்டி, அந்த புது பெட்டி. நீங்கள் எழுந்து வா, காட்டுகிறேன் என்றாள். அவள் மொழிகளை கேட்ட இந்திராபாய் கலவரமடைந்து உடனே எழுந்து அவள் பின்னால் சென்றாள். புத்தக சாலையில் இருந்த சின்னசாமி இந்திராபாயை கண்டதும் மௌனமாக அப்பெட்டியை சுட்டி காட்டினான். இந்திராபாய் அதன் அருகில் சென்றாள். அப்பொழுது அப்பெட்டியின் மேல் வியர்வை பொடித்தது போல துளி துளியாக நீர் நிறைந்திருந்தது. இந்திராபாய் அதன் மேல் கரத்தை வைத்ததும் சற்றென்று எடுத்துக்கொண்டாள். அவள், இதென்ன? எனக்கொன்றும் விளங்கவில்லையே. சின்னசாமி, நீ போகலாம், மாரி நீ கூட என்றாள். வேலைக்காரர் சென்ற பின்னும் இந்திராபாய் மிக்க வியப்போடு அப்பெட்டியை சற்று நேரம் உற்று நோக்கிவிட்டு எழுந்து வேலையாட்கள் சென்ற வழியே தானும் சென்றாள். உடனே திரையின் பின் இருந்த முஷ்டிகரம் வெளியில் வந்து யாருமில்லை என்று உணர்ந்தான். துரிதமாக பெட்டியை உற்று நோக்கி நலம் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். மறுவினாடி பின்பக்கம் இருந்த கதவின் வழியாக முனியன் வந்து அறையின் மத்தியில் காவல் நிற்பவன் போல நின்று கொண்டான். முஷ்டிகரம் பெட்டியின் அருகில் போய் உட்கார்ந்து அதில் நடக்கும் வேலையை உற்று நோக்கினான். சற்று நேரம் கழித்து முனியன் முஷ்டிகரத்தின் அருகில் சென்று குசுகுசுவென்று யாரோ வருகிறார்கள். சின்னசாமி சென்று கதவை திறக்கிறான் என்றான். கள்ளன், அடசனியனே என்றான். உடனே இருவரும் தடித்த திரையின் பின்னால் மறைந்து கொண்டார்கள். கடைசியாக அறையிலிருந்து சென்றபோதுதான் இந்திராபாயை கிருஷ்ணராவ் பேசும் எந்திரம் மூலமாக கூப்பிட்டது. கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் வண்டியை விட்டிறங்கி கதவை தட்டியதும் சின்னசாமி வந்து கதவை திறந்தான். இருவரும் உள்ளே வருவதைக் கண்ட இந்திராபாய் மிக்க முகமலர்ச்சியோடு, உங்களை காண மிக்க சந்தோஷமடைகிறேன் என்றாள். உடனே மூவரும் புத்தகசாலை அறைக்கு சென்றார்கள். தீபங்கள் ஏற்றப்பட்டன. இந்திராபாய் பெட்டியின் மேல் நீர் கசிகிறது என்றாள். கிருஷ்ணராவ் அதன் அருகில் சென்று அதை உற்று நோக்கினான். அப்பெட்டியின் மேல் கசிந்திருந்த நீர்த்துளிகள் எல்லாம் இப்பொழுது சிறு சிறு பனிக்கட்டிகளாக உறைந்து விட்டிருந்தன. அப்பெட்டியை சேர்ந்த பூட்டும் எந்திரத்தில் ஒரு கடிகாரமும் உண்டு. பூட்டும் போது நாம் மறுபடியும் எந்த வேலைக்கு திறக்க வேண்டும் என்று கருதுகிறோமோ அதன்படி கடிகாரத்தில் முள்ளை அமைத்துவிட்டால் அந்த வேலைக்கு முன் திறக்க முடியாது. அதை உற்று நோக்கிய கிருஷ்ணராவ் அதற்குள் உண்டாகும் ஒருவித சத்தத்தையும் கவனித்தான். பிறகு இதை திறக்க முடியாது, மணி நாளை காலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். பின்பக்க வழியாக வெளியில் சென்ற முஷ்டிகரமும் முனியனும் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முஷ்டிகரம் தன் கடிகாரத்தை எடுத்து பார்த்து கஷ்டத்தோடு தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு சனியன் சனியன் என்றான். கிருஷ்ணராவ் மிக்க உன்னிப்பாக பெட்டியை நோக்கிக் கொண்டே இருக்கிறான். இந்திராபாய் அவன் பின்னால் நிற்கிறாள். கிருஷ்ணராவ் திடீரென்று மனதில் ஒருவித தீர்மானம் கொண்டு சீக்கிரம் சீக்கிரம் தூர ஓடிவிடுங்கள் என்றான். யாவரும் துரிதமாக பின்னடைந்தார்கள். உடனே ஒரு அபூர்வமான சம்பவம் நேர்ந்தது. அத்தகைய உறுதியான பெட்டியின் கதவு மெதுவாக மேல் பக்கம் ஆமையோடு போல வளையத் தொடங்கியது. பக்கத்தகடுகளும் அவ்வேறே ஆகத் தொடங்கின. அதாவது பெட்டியே உப்பத் தொடங்கியது. மறுநிமிடம் ஒரு பெரிய சத்தத்தோடு பெட்டியின் கதவு படீரென்று திறந்து கொண்டது. குபீர் என்று குளிர்ந்த காற்றும் பனிக்கட்டி துண்டுகளும் வெளியில் பறந்தன. பெட்டியில் இருந்த கடிதங்கள் நாற்புறங்களிலும் எரியப்பட்டன. இக்காட்சியை கண்ட இந்திராபாய் முதலியவர்கள் திக்பிரமையடைந்து சற்று நேரம் அப்படியே பதுமைகள் போல அசைவற்று நின்றார்கள். கிருஷ்ணராவ் துரிதமாக ஓடி அப்பெட்டியை சோதித்தான். பிறகு கீழே குனிந்து அங்கிருந்தவற்றில் ஒரு சிப்பத்தை எடுத்தான். பனிக்கட்டி மேலே உறைந்திருந்ததால் அது அப்பொழுது வெள்ளையாக இருந்தது. கிருஷ்ணராவ் சற்றென்று அதை கீழே விட்டுவிட்டான். இந்திராபாய், இந்த சிப்பம்தான் என்னிடம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது என்று கூவினாள். கிருஷ்ணராவ் கையில் ஒரு துணியை பற்றி அச்சிப்பத்தை மெதுவாக எடுத்து மேசை மேல் வைத்து பிரித்து பார்த்தான். அதில் ஒரு விதமான உருவமுடைய ஒரு புட்டி இருந்தது. அதன் வாய்ப்புறம் திறந்திருந்தது. அப்புட்டி காலியாக இருந்தது. கிருஷ்ணராவ், ஆ, தீவார் புட்டி என்றான். இந்திராபாய், என்ன என்ன என்று கேட்டாள். கிருஷ்ணராவ், இதில் திரவ ரூபமாக்கப்பட்ட நைட்ரஜன் காற்று இருந்தது. அந்த திரவம் காற்றாக மாறும்பொழுது அது விருத்தியாவதால் பெட்டின் கதவு திறக்கப்பட்டது. அப்போது உண்டான சப்தமே அவ்வாறு கேட்டது என்றான். வெளிப்பக்கம் முஷ்டிகரமும் முனியனும் நின்று கொண்டிருந்தார்கள். உள்ளே இவர்கள் குழப்பத்தில் இருந்த சமயம் பார்த்து முஷ்டிகரம் எப்படியோ மெதுவாக நழுவி விட்டான்.